வச்சுக்கிறேன். இப்போது வருது வச்சுங்க. இது வந்து அடுத்து ரொம்ப சூப்பராக அல்டிமேட். இப்போ இதை நான் கையில் எடுத்துகிட்டு உடச்சி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. ஹாய்ங்க, இப்போது நம்ம ஊர் ஸ்டைலில் அரிசி வத்தல் எப்படி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பு கூட்டி வச்சுக்கிறேன். இப்போது சைட்லேயே வந்துட்டு ஒலை பற்ற வைக்க போகிறேங்க. ஒலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, சட்டியில் வந்து தண்ணியை வச்சு அடுப்பில் வைக்கிறேன். அதுக்கு முழுசாக ஒரு படியில் வந்துட்டு அரிசி நிரம்பி குமிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஊற போட்டுடலாம். இதை வந்து கழனி குடிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போது மக்களே, ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கேஸ் எல்லாமே தட்டுப்பாடாயிடுச்சா, சரி நம்மளும் வந்து வெளியே வச்சிடலாம். நிறைய வைக்கும் போது கேஸ்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு கேஸ் சீக்கிரம் காலி ஆயிடும். அப்புறம் எல்லாமே வந்துட்டு அர்ஜென்ட்டுக்கு செய்யறது கூட நம்ம வந்துட்டு உள்ள வைக்கிற மாதிரி இருக்காது. அதனாலதான் வெளியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த வத்தல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வெயில் டைம்ல தான் வந்து நிறைய போடணுங்க. நம்ம வந்து வெளியே தான் வந்துட்டு நல்ல வெயில், மொட்டை வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா. அங்கதான் வந்து அடுப்பு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். என்னால அங்க நிக்க கூட முடியல. அதனாலதான் கொஞ்சம் நிழல்ல வந்து பார்த்து வச்சாச்சு. ஆனா ஒண்ணுங்க, அநியாயத்துக்கு வந்து காத்து நாலா பக்கமும் சுத்தி சுத்தி அடிக்குதா, சுத்தமா வந்து முடியல, நிக்கவும் முடியல. புகை சொல்லி அடிக்குது, வாய்க்குலயும் போகுது பேச பேச. பட் அதுலயும் நம்ம அடுப்பு வந்து தாங்கி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் விஷயம். இப்பயே வந்து முக்கால்வாசி வெந்துருச்சுன்னு, கொஞ்சம் மட்டும் வெந்தா போதும். இந்த காத்து மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் அப்பயும் கொஞ்சம் மறைவாதான் வந்து வச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த மறைவுக்கே வந்துட்டு இவ்வளவு காத்துல வந்துட்டு நம்மளால கொஞ்சம் கூட ஹேண்டில் பண்ண முடியல. இங்க பார்த்தாலே தெரியுதா, சொல்லி அடிக்குது காத்து. புகையும் வேற லெவல்ல வருது. இப்போ வந்து சாதம் வெந்துருச்சுங்க, அதனால எடுக்க போறோம். மேல வந்து தட்டு போட்டு மூடி இருக்கேன். சாப்பாடு மட்டும் வடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க வடிக்கணும். ஏன்னா மூடியும் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கணும். அது கீழே வைக்கிற பாத்திரமும் வந்து சரியான சைஸாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்களா கடைசி வரைக்கும். இப்படியே கொஞ்சம் சாய்ச்சிருவேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் பேசிக்கிட்டே பண்ணேன்னா, அதனால் ரொம்ப நல்ல விஷயமா பண்ணி லைட்டாக வந்து கஞ்சி வந்து கையில் பட்டுருச்சு. எப்போவுமே கேர்ஃபுல்லாக தாங்க வடிப்பேன். பட் இன்றைக்கி வந்து கதை பேசிகிட்டே வடிக்க போய் இப்போ அணியத்துக்கு வந்து லைட்டாக தான் பட்டிருக்கு, ரொம்பலாம் இல்லை. பட் உடனே வந்து தண்ணியில் கை வச்சுட்டேன். பட் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இது வந்து எரிய போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக எடுத்துருவோன்னு நமக்கு பிரச்சனை கிடையாது. சாதம் வந்து நல்லாவே வடிஞ்சிரும். இப்படியே துணியோடையே வச்சு விட்டுட்டோன்னா ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். பட் இப்போ நான் பார்த்த வேலையில் வந்துட்டு சாதம் வந்து கொஞ்சம் வந்து உள்ளே அந்த கஞ்சியோடு சேர்த்து உள்ளே விழுந்திருக்கும். கையை எடுத்துட்டேன், நின்றுச்சு. ஆனால் அவ்வளோதான், சாதம் வந்து ஃபுல்லாகவே வடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 தட்டி மட்டும் எடுங்க பாருங்க. உள்ளே எடுத்துகிட்டு வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் மூடி வச்சு அப்படியே உள்ளே வச்சிடணும். நாளைக்கு தான் வந்து வத்தல் போடுறதுக்கு எடுக்கணும். சூடாக வந்து போடக்கூடாதுங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு நாளைக்கு வந்து அதை நம்ம என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் சோறு வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. முதல் நாள் வச்சதுனால சோறு இப்படி தாங்க இருந்துச்சு. நைட்டே வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு வந்து நீங்கள் பழைய சோறு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இது நான் முதல் நாளே போட்டு ஏன் நெக்ஸ்ட் டே நான் போடுறேன் அப்படின்னா, நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம வந்து மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட முடியாது இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான். ஆனால் நீங்கள் வந்து என்னைக்கு சாப்பாடு செஞ்சீங்களோ அன்றைக்கே கூட நீங்கள் தாராளமாக ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நல்ல சீரகம் போட்டுட்டு மிளகு போட்டிருக்கேன். இப்போ நான் மிளகாத்தூள் போடுறேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகாயோ இல்லை வந்து பச்சை மிளகாயோ 2ல் எது வேணாலும் அரைச்சி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக இதை ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு இந்த பதத்தில் இருந்தாலே போதுங்க. இதை விட கெட்டியாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சுத்தமாக நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு சும்மா ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்தாலே போதுங்க. ஆக்சுவலாங்க இதெல்லாமே வந்து போடுறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதெல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. பட் நம்ம வந்து போடணும் அப்படின்னு விபரீதமாக முடிவெடுத்தோம்னா அதுக்கு மட்டும்தான் நாள் பயங்கரமாக இழுக்குது. அதை விட இந்த வெயிலில் உட்காந்துட்டு வேலை செய்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து இருக்கலே பெரிய கொடுமை. இதில் நம்ம போடும்போது வேறு கிட்டத்தட்ட ஒரு படி போட்டேன்னா, ஒரு படிங்கிறது வந்து 1 kgக்கு மேலேயே வந்துடும். இன்னும் ஒரு 2-3 நாளைக்காவது நல்லா வந்து இந்த மாதிரி ஊறணும். இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இட்லி ஊற்றுன மாதிரி தான் இருக்கா.
ஆனால் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகி ஒரு ஜஸ்ட் ஒரு கண்ணாடி மாதிரியே ஆயிடும். ஸோ அந்த பதத்துக்கு நம்ம எடுத்து போட்டோம் மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் சாப்பிடலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி காலையில் வந்து கொஞ்சம் ஒரு 11 மணிக்கு போகிறலாம் ஃப்ரீ தான். பட் அந்த டைமில் போடலாம் அப்படின்னா ஏறு வெயில், அந்த வெயிலெலாம் உட்கார முடியாது. இந்த வெயிலில் வந்து உட்காந்து போடுறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது. இன்னும் ஒரு 3 நாளைக்கு இதுவே வந்து இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக அப்படியே வந்துட்டு மாடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு மாடு கட்டியிருக்காங்களா. அண்ட் அப்படியே இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய கிணறு. இதுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ஆள் இருக்கும். பட் நான் மாடியிலேருந்து எடுக்கிறதுனால வந்துட்டு கிளியராக தெரில. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாடு கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். வேற என்ன, அப்படியே முருங்கை மரம் வந்துட்டு சைடில் வந்து 2 இடத்துலையுமே இருக்குது. பட் இன்னும் வந்துட்டு பிஞ்சாது அங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் முத்தி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே ஆப்போசிட்லேயும் வந்துட்டு ஒரு மரம் இருக்குது, முருங்கை மரம். பட் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக காஞ்சு போயிடுச்சு, மற்றது எல்லாமே வந்து பிஞ்சு தான் இருக்குது. இது வந்து நெல்லிக்காய் மரம். பட் இதில் வந்துட்டு இன்னும் நெல்லிக்காயை காணோமா. அப்படியே வந்து சீத்தாப்பழம் மரமும் இந்த சைட்லேயே இருக்குது. அது வந்து ரொம்ப சீசனுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து சீத்தாப்பழ மரம். சீசன் வந்து சீசன் டைமில் நிறைய சீத்தாப்பழம் நமக்கு கிடைக்கும். அப்படியே இங்கிட்டு பாருங்கள், 2 மாடு கட்டியிருக்காங்க. நம்ம காய போட்டிருந்தோம் இல்லையா வத்தல், இது வந்து ஒரே நாளில் சுருங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தோசை மாதிரி ஜஸ்ட் வந்து சும்மாலாம் வச்சு எடுத்துறாதீங்கன்னுட்டு. அந்த தப்பு நான் பண்ணதுனால கொஞ்சம் விரிசலாக விட்டுச்சுங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி டச்சே பண்ணக்கூடாது. சும்மா திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடுது. பட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நான் எடுத்தனால கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா தண்ணி தெளித்து நீங்கள் ஊற விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா நான் அப்படியே வந்துட்டு கரண்டியில் எடுத்து வச்சதுனால முழுசாக இருக்குது. பட் ஒரு சிலதுலாம் அந்த தோசை மாதிரி லைட்டாக வந்து டச் பண்ணதுனால ஃபுல்லாகவே வந்து உடையிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இது வந்து அடுத்த நாள் எடுத்து அப்படியே நான் வெயிலில் காய போடுறேன். ஒரு 2-3 நாளைக்கு நல்லாவே காஞ்சா போதும். பட் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் தான், அடுத்த நாள்லேயே வந்து காஞ்சிருச்சு. என்னோடய குரங்கு கையை வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லாமல் சும்மா வேகமாக எடுத்து நிறைய இது வந்து உடஞ்சும் போயிடுச்சு. அது இல்லாமல் ரொம்ப தெளிவாகவும் நிறைய இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி தெளித்து எடுத்ததுக்கு அடுத்த நாள், இது ஒரு நாள்லேயே காஞ்சிடுச்சுங்க. இப்போ எண்ணெயில் வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சவுண்டோட சூப்பராக வருதா, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ அதை நான் கையில் எடுத்துகிட்டு உடச்சி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எதுவுமே நீங்களும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.